அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிடர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் பூர்வீக சொத்தை அனுபவிக்கும் யோகம் இருக்குது, யாருக்கெல்லாம் பூர்வீக வீட்டிலேயே குடியிருக்கிற யோகம் இருக்குது, யாருக்கெல்லாம் பூர்வீக வீடு பழைய வீடாக இருந்தாலும் அதை இடித்து கட்டி அதே இடத்துலையே குடியிருக்கக்கூடிய யோகம் யாருக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா இன்றைய உலகத்தில் பெரும்பாலானவங்க பூர்வீகத்தை விட்டு அவுட்டர்லாம் வசிக்கிறாங்க. வெளியே இடங்களில் கொஞ்சம் பூர்வீகத்தை விட்டு தள்ளி வேறு ஊரிலோ அல்லது அதிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்னு அவுட்டரில் பிளாட்டை வாங்கி அங்கே வீடு கட்டி வசதிக்காக அங்கே கட்டி போயிடுறாங்க. பூர்வீகத்தை விட்டு இடம் மாறிடுறாங்க. இது பெரும்பாலானவங்களுக்கு நடக்குது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக வீட்டிலே காலங்காலமாக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு ஒரு யோகம் வேணும். பூர்வீக வீட்டில் அந்த சொத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒரு யோகம் வேணும். அது யாருக்கு அப்படின்னா, ஒரு ஜாதகர் அவருடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் எந்த பாவத்துவமும் அடையாமல், அப்படின்னா அதாவது 9ஆம் இடத்துல பாவிகளும் இருக்கக்கூடாது 9ஆம் பாவகத்தில். அதே போல் பாவிகளான சனி, செவ்வாய், ராகு, கேது இவங்களுடைய பார்வையும் விழாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 9ஆம் இடத்து அதிபதி கிரகம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும், சுபராகவும் இருக்கணும். 9ஆம் இடத்து அதிபதி சுபராக இருக்கணும், பாவியாக இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, அவர் சுபத்துவம் அடைஞ்சிருக்கணும். அப்படின்னா லக்னத்திற்கு 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானத்தில் அந்த 9ஆம் இடத்து அதிபதி இருந்தாலும், அல்லது 1, 5, 9 ஆகிய இடங்களில் திரிகோணஸ்தானத்தில் இருந்தாலும், அல்லது சந்திரனுக்கு 1, 4, 7, 10 கேந்திரஸ்தானங்களில் ராசிக்கு கேந்திரத்தில் அந்த 9ஆம் இடத்து அதிபதி கிரகம் இருந்தால் ஓகே. 3வது பாயிண்ட்டு, பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த காரக கிரகம் சூரியன் பாவத்துவம் அடையாமல், அதாவது வேறு எந்த பாவிகளுடைய பார்வை இல்லாமல் ஆட்சி உச்சம் பெற்றால் அவர்களும் பூர்வீக சொத்தை அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு. இவங்களுக்கு தாங்க இந்த அமைப்பு இருக்குது. இந்த 3 காரணத்தில் ஏதாவது ஒரு காரணம் நல்லா இருந்தாலே போதும், அவங்க பூர்வீக சொத்தில் குடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, சரிங்களா? இப்போ இந்த 9ஆம் இடத்து அதிபதி அல்லது அந்த 9ஆம் இடம் 6, 8, 12 9ஆம் இடத்து அதிபதி இந்த 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறையாமல் இருக்கணும். இன்னொன்று, அந்த 6, 8, 12 லக்கணத்திலிருந்து 6, 8, 12 அந்த இடத்தில் பாவக்கிரகங்கள் இல்லாமல், அதாவது சுபக்கிரகங்கள் இல்லாமல் இருக்கணும். பாவக்கிரகங்கள் இருந்தால் ஓகே, பரவாயில்ல. ஏன்னா 6, 8, 12 வந்து மறைவு ஸ்தானம். அதில் பாவிகள் மறைந்து விட்டால் யோகம். சுபக்கிரகங்கள் அதில் இல்லாமல் இருக்கணும். இன்னொன்று முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, லக்கணத்திலிருந்து ராசி எடுத்துக்கோங்க. சரராசிகளுடைய திசைகள் வராமல் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஜாதகர் பூர்வீக இடத்துலையே குடியிருப்பாங்க. பழைய வீடாக இருந்தால் அதை அந்த பூர்வீக இடத்தை கட்டி பூர்வீகத்திலேயே வீடு கட்டி வாழ்வாங்க, சந்தோஷமாக அந்த வீட்டில் குடியிருப்பாங்க. தலைமுறையாக இருப்பாங்க. நன்றி, வணக்கம்.